ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு பெர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸோட லெக்சர் 8 பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம லெக்சர் 7ல் காம்பினேஷன்ஸில் இன்க்ளூஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன்லாம் பார்த்தோம். லைக் சில ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் இன்க்ளூட் ஆகியிருந்தால் காம்பினேஷன் எப்படி வரும், அப்புறம் சில ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எக்ஸ்க்ளூட் ஆகியிருந்தால் எப்படி காம்பினேஷன் வரும்னு பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸில் காம்பினேஷன்ஸில் குரூப்பாக பிரிக்க சொல்லுவாங்க. லைக் ஒரு 15 ஆப்ஜெக்ட்ஸ் தராங்கன்னு எடுத்துப்போம். 15 பொருள் கொடுத்துட்டு அது 2 குரூப்பாக பிரி, இல்லை 3 குரூப்பாக பிரி, ஒரு குரூப்பில் இவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த காம்பினேஷன்ஸ்லாம் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு பேப்பரில் நிறைய பாயிண்ட்ஸ் வச்சு கொடுத்துட்றாங்க, நிறைய புள்ளி வச்சு கொடுத்துட்டு இந்த புள்ளிலாம் வச்சு எத்தனை லைன் உன்னால் வரைய முடியும் அப்படி இல்லாமல் கேட்பாங்க. அந்த மாதிரி கொஷின்ஸும் பார்ப்போம். ஓகேவா? இன்னைக்கு லெக்சர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, division into groups. division into groupsல என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இதுக்கு முன்னாடி பென் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, the number of ways in which m plus n different objects can be divided into two unequal groups containing m and n objects respectively is. இப்போ எனக்கு ஸ்டார்டிங் வந்து m plus n ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. நான் அதை வந்துட்டு m ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு குரூப்பாகவும் n ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு குரூப்பாகவும் பிரிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்கிட்ட ஒரு 8 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா நான் 5 ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு குரூப்பாகவும் 3 ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு குரூப்பாகவும் பிரிக்கணும். நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ நான் இந்த 8லேருந்து 5 ஆப்ஜெக்ட்ஸ் செலக்ட் பண்ண எத்தனை வேஸ் இருக்கு? 8C5. 8C5 ஆப்ஜெக்ட்ஸ் நான் 8C5 வேஸில் நான் 5 ஆப்ஜெக்ட்ஸ் செலக்ட் பண்ணலாம். இப்போ 8லேருந்து நான் 5 செலக்ட் பண்ணிட்டேன், எனக்கு மிச்சம் 3 இருக்கும். நான் இதை ஒரு குரூப்பாக எடுத்துக்கலாமா? கரெக்டா? அப்போ நான் 2 குரூப்பாக பிரிக்கும் போது எதனா ஒன்றுத்துக்கு நம்பர் ஆஃப் வேஸ் கண்டுபிடிச்சிட்டா மிச்சம் இருக்கிறதுக்கு ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகிடும். அப்போனா எனக்கு m plus n டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸை அன்ஈக்குவல் குரூப்ஸாக mn பிரிக்கிறார். அன்ஈக்குவல் ஏன்னா அடுத்து ஈக்குவலுக்கு ஒரு கண்டிஷன் பார்ப்போம், அப்போ புரியும். அன்ஈக்குவல் குரூப்ஸாக பிரித்தா எனக்கு இப்போ m plus n இருக்கு. அதுலேருந்து நான் எதனா m or n எதனா எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே m எடுத்துக்கிறேன். m plus n cm. நான் வந்து m ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணுற வேஸ் பார்த்தா எனக்கு மற்ற மீதி n ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அதுவாக குரூப் ஆகிட்டு இருக்கும். அப்போது இதோட ஃபைனல் ஃபார்முலா என்ன? m plus n ஃபேக்டோரியல் பை m plus n minus m என்னது? n ஃபேக்டோரியல் r ஃபேக்டோரியலுக்கு m ஃபேக்டோரியல் தான். நீங்கன்னா m plus n cn எடுத்து பாருங்க, அப்பயும் இந்த ஃபார்முலா தான் வரும். ஃபைனல் ஃபார்முலா வந்து m plus n ஃபேக்டோரியல் பை m ஃபேக்டோரியல் இன்டூ n ஃபேக்டோரியல். இது என்னன்னா அன்ஈக்குவல் குரூப்ஸாக பிரிக்கும் போது, அதாவது நான் 8 இப்போ 4 பிரிச்சா எனக்கு வேற வரும் ஆன்சர். ஓகேவா? அதனால இப்போ ஓகே, நம்பரிங் தப்பா இருக்கு. இது 2, இது 3, இது 4. ஓகே, இப்போ 2 பார்த்துடலாம். 2ல என்ன சொல்றாங்கன்னா ஈக்குவலாக பிரிக்க போறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் சிம்பிளாக நான் ஒரு 4 ஆப்ஜெக்ட் இருக்குன்னு எடுத்துப்போம். ABCD தான் அந்த ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு எடுத்துப்போம். இப்போ நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் 4 ஆப்ஜெக்ட்ஸ் நான் 2 பிரிக்க போறேன். ஏன்னா இங்க என்ன சொல்றாங்கன்னா m ஈக்குவல் டு n இருந்தா என்ன கேஸ் ஈக்குவலாக பிரிக்கணும் அப்படின்னா 2 பிரிக்கிறேன்னா நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், எதனா ஒரு குரூப்பை தான் நான் வந்து காம்பினேஷன் பார்ப்பேன். எனக்கு இன்னொரு குரூப் அதுவாக ஃபார்ம் ஆகிடும்னு சொன்னல. அப்போ இது 4C2 வேஸ்ன்னு எடுத்து 4 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல்னு சொல்லுவோம். ஆனால் இது தப்பு. ஏன் தப்புன்னா, இப்போ ABCD இருக்குல்ல, நான் வந்து ஸ்டார்டிங் இதில் AB வந்து ஒரு குரூப்பாக எடுத்துக்கிறேன், குரூப் 1ன்னு எடுத்துக்கிறேன். இருங்க, குரூப் 1 குரூப் 2 வேணாம், நம்ம எடுக்க போகிற குரூப்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஏபி நான் ஒரு குரூப் பார்த்துக்கிறேன். அப்படி எடுத்தால் எனக்கு சிடி இன்னொரு குரூப்பாக வந்துடும். கரெக்டா? அடுத்து நான் எக்ஸாம்பிளுக்கு பிசி எடுத்தால் டிஏ வரும். இன்கேஸ் நான் வந்து ஒரு நான் என்ன 2 தானே செலக்ட் பண்ணுறேன், அப்போ எனக்கு இதில் சிடி செலக்ட் ஆக வாய்ப்பு இல்லாது. இதில் சிடி செலக்ட் ஆனால் எனக்கு இங்கே என்ன வந்துடும், திரும்பி ஏபி வரும். பாருங்க, இதுவும் சேம் தானே.
நம்ம இதை வந்து அரேஞ்ச் பண்ணல, லைக் தனித்தனி குரூப்பாக பார்க்கல, இது குரூப் 1 இது குரூப் 2 அப்படி பார்க்கல, நம்ம 2 குரூப்பாக பிரிக்கிறோம் அவ்வளோதான். அப்படின்னா எனக்கு இது ரெண்டும் சேம், இது ரெண்டும் சேம்னா இது 2 வாட்டி கவுண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அது மாதிரி நான் இப்போ பிசிடிஎன் பிரிச்சுல நான் இதில் ஏடி செலக்ட் பண்ணால் எனக்கு இங்கே மிச்சம் இருக்கிறது பிசி இருக்கும். இப்போ இது ரெண்டும் சேம் ஆகிடும். இந்த மாதிரி ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆகுறதுனால ஃபைனல் எப்படி வரும்னா உங்களுக்கு ஆன்சர் 4C2/2 ஃபேக்டோரியல்னு வரும். ஓகேவா? அப்போது இந்த ஃபார்முலா எப்படி ஆகிடும், m+n, ஓகே m+n வேணாம், நம்ம m = என்னன்னு எடுத்துட்டோம்ல. அப்போது 2n பண்ணுவோம் கரெக்டாக. ஒரு குரூப்பை மட்டும் எத்தனை வேஸில் செலக்ட் பண்ணலான்னு பார்ப்போம். இன்னொரு குரூப் அது மிச்ச எலமெண்ட்ஸ் வச்சு தானாக அதுவே வந்துடும். இப்போ 2n/2 ஃபேக்டோரியல் வரும். ஏன் 2 ஃபேக்டோரியல்னால் இந்த மாதிரி ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆகும் அது. சரியா? அப்போது ஈக்குவல் கண்டிஷன் மட்டும் எனக்கு 2n/2 ஃபேக்டோரியலா, அதை இன்னும் எப்படி எழுதலாம்னா 2n ஃபேக்டோரியல் பை 2n minus என்னன்னா n ஃபேக்டோரியல் into 2 ஃபேக்டோரியல். ஏன்னா 2n எப்படி எழுதலாம், 2n ஃபேக்டோரியல் பை 2n minus n ஃபேக்டோரியல் into n ஃபேக்டோரியல், கீழே ஒரு 2 ஃபேக்டோரியல் இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு இது கிடைக்கும். புரியுதா? எனக்கு ஈக்குவல் குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டா பை 2 ஃபேக்டோரியல் ஒன்று வரணும். சரியா? அதான் இங்கே சொல்கிறேன். however if two objects are to be divided equally between two persons, then the number of ways. Okay, இது 3 இல்லை, இதுதான் 3. அடுத்து பார்த்ததுக்கு முன்னாடி நான் இப்போ வந்து 3 வச்சு இந்த 3 வச்சு தான் இருக்குது. நம்பர் ஆஃப் ways in which m+n+p different objects can be divided into 3 unequal groups containing. இப்போ ரெண்டா பிரிச்சல mn, அது மாதிரி மூணா பிரிச்சா ஃபார்முலா என்னன்னா டேரெக்டாக சொல்லிடுறேன். m+n+p ஃபேக்டோரியல் பை m ஃபேக்டோரியல் n ஃபேக்டோரியல் p ஃபேக்டோரியல். ஓகேவா? m+n+p ஃபேக்டோரியல் வந்து m ஃபேக்டோரியல் n ஃபேக்டோரியல் p ஃபேக்டோரியல். அப்போ இந்த ஃபார்முலா தேர்ட் ஒன், the number of ways வந்து டிஃப்ரெண்ட் இதில் 3 அன்ஈக்குவல் குரூப்ஸாக பிரிக்கும். இன்கேஸ் நான் வந்து ஈக்குவல் குரூப்ஸாக பிரிக்கிறேன்னா எனக்கு எல்லாமே ஈக்குவல், m = n = p அப்படின்னா எனக்கு 3n ஃபேக்டோரியல் பை n ஃபேக்டோரியல் n ஃபேக்டோரியல் n ஃபேக்டோரியல் into 3 ஃபேக்டோரியல்னு வரும். 3 ஃபேக்டோரியல் ஏன்னா எனக்கு நான் சொன்னல 3 வாட்டி இதில் ரிப்பீட் ஆக சான்ஸ் இருக்கும். இந்த 2n ஃபேக்டோரியல் அந்த ஃபார்முலா பார்த்தோம்ல, அதில் வந்துட்டு 2 வாட்டி தான் ரிப்பீட் ஆகும். இதில் மூணாக பிரிக்கணுன்றதுனால 3 வாட்டி ரிப்பீட் ஆக சான்ஸ் இருக்கிறதுனால 3 ஃபேக்டோரியல் இருக்கும். However, if 2 are divided equally between 2 persons. Okay, இது ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக். இது 2, இது வந்து 4, இது 3. தேர்டு ஃபார்ம்ல நம்ம இன்னும் பார்க்கல. however if 2n objects, இப்போ நம்ம 2n objects வந்து எப்படி குரூப் பண்ணதுன்னு பார்த்தோம். அந்த 2 குரூப்பை நம்ம இப்போ 2% டிவைட் பண்ண போகிறோம். எப்படின்னா நான் இந்த ஏபிசிடி 2 குரூப்பாக பிரிச்சேன்ல, அது வந்து பர்சன் 1 அப்புறம் பர்சன் 2 நான் டிவைட் பண்ணி தர போகிறேன்னா எனக்கு ஏபிசிடி சிடிஏபி இது ரெண்டும் டிஃப்ரெண்ட். அது வந்து நம்ம வெறும் குரூப் மட்டும்தான் பண்ணோம், அது வந்து எதுவும் டிஃபர் பண்ணல. ஆனால் இந்த வந்து ஒரு குரூப்பை ஒரு பர்சன்ட்டும் இன்னொரு குரூப்பை இன்னொரு பர்சன்ட்டும் தரப்போம்னா இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் தானே. இந்த பர்சன்ட் வேறு கிடைக்கும், இந்த பர்சன்ட் வேறு கிடைக்குதுன்னு அர்த்தம். அப்போனா உங்களுக்கு இந்த தேர்டு பாருங்க, however if 2n objects, இதோட ஃபார்முலா என்ன ஆகிடும்னா தேர்டு, இது வந்து ஃபோர்த்து ஃபார்முலா. இது மட்டுமா தேர்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும்னா 2n ஃபேக்டோரியல் பை n ஃபேக்டோரியல் n ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல். இது குரூப் பண்ணேன். இப்போ 2% நான் செப்பரேட் பண்ணுறேன்னா இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் வரும். அப்போ 2n ஃபேக்டோரியல் பை
n ஃபேக்டோரியல் தான் ஃபார்முலா. 2 பர்சன்ஸ்க்கு நம்ம அந்த குரூப்ஸை பிரித்து தர போகிறோம்னா, இல்லை நம்ம வெறும் குரூப்பாக மட்டும் பிரிக்கிறதுனா எனக்கு வந்து செகண்ட் ஃபார்முலா, அது வந்து 2n ஃபேக்டோரியல் பை n ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். இதே தான் இதுக்கும் அப்ளை ஆகும். இப்போ நான் இதை 3 பர்சன்ஸ்க்கு பிரித்து தரேன்னா 3n ஃபேக்டோரியல் பை n ஃபேக்டோரியல் இன்ட்டு n ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் இருக்கா குரூப் பண்ண இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் வரும். ஆனால் எனக்கு 3n ஃபேக்டோரியல் பை n ஃபேக்டோரியல் n ஃபேக்டோரியல் n ஃபேக்டோரியல் 3n ஃபேக்டோரியல் இப்படி எடுக்கணும். ஓகேவா? இப்போ லாஸ்ட், the number of ways in which mn different objects can be divided equally into m groups. The order of groups is not important. Order of groups not important. அப்போ ஃபிஃப்த் ஒன் என்ன ஆகும்? mn ஃபேக்டோரியல் பை எத்தனை குரூப்ஸாக பிரிக்கிறோம்? m குரூப்ஸாக பிரிக்கிறோம். அப்படின்னா n ஃபேக்டோரியல் பவர் m இன்ட்டு m ஃபேக்டோரியல். ஃபார்முலா, இந்த ஃபார்முலா அப்படியே ஞாபகம் வச்சுங்க. என்னன்னா mn குரூப்ஸ் இருக்கு. இப்போ எனக்கு 100 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அதை நான் 10 குரூப்பாக 10 வேணாம் 20 குரூப்பாக பிரிக்க போகிறேன்னு நினச்சோம். அப்போ m வந்து எனக்கு 20, n என்னவா இருக்கும் mnல, அப்போ n வந்து 5, 20 × 5 100. இப்போ இது இப்படி பிரிக்கணும்னா அதோட ஃபார்முலா இதுதான். இந்த ஃபார்முலா டைரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. 5 ஃபார்முலா பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா m + n டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸை அன்ஈக்குவல் குரூப்ஸாக பிரிக்கிறோம். m ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு குரூப்பும் n ஆப்ஜெக்ட்ஸ் இன்னொரு குரூப்பும். அப்போ அதுக்கு ஃபார்முலா m + n cm ஆர் m + n cn சொல்லலாம். ஃபைனல் ஃபார்ம் வந்து m + n ஃபேக்டோரியல் பை m ஃபேக்டோரியல் இன்ட்டு n ஃபேக்டோரியல். இங்கேயும் ஆர்டர் இம்பார்ட்டன்ட் இல்லை, ஃபர்ஸ்ட் ஒன்னும் இல்லை கூட. அப்போ இதை 2 பர்சன்ஸ்க்கு பிரிக்கிறாங்கன்னு சொன்னால் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து ஈக்குவலா இருந்தா என்னன்னு பார்த்தோம். ஈக்குவலா இருந்து லைக் அதோட ஆர்டர் இம்பார்ட்டன்ட் இல்லை, எந்த பர்சன்ஸ்க்கும் நம்ம பிரிச்சு தரலன்னா 2n ஃபேக்டோரியல் பை n ஃபேக்டோரியல் இன்ட்டு n ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். இன்கேஸ் நம்ம அது 2 பர்சன்ஸ் இன் பிட்வீன் ஈக்குவலா டிவைட் பண்ணி தரோம்னா அது 2n ஃபேக்டோரியல் பை n ஃபேக்டோரியல் இன்ட்டு n ஃபேக்டோரியல். ஃபோர்த் ஒன் வந்து 3 குரூப்ஸாக பிரிக்கிறோம். அப்போ m + n + p ஃபேக்டோரியல் பை m ஃபேக்டோரியல் இன்ட்டு n ஃபேக்டோரியல் இன்ட்டு p ஃபேக்டோரியல். ஃபிஃப்த் ஒன் வந்து mn ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, m × n, இந்த மல்டிப்ளிகேஷன் வந்து சரியா. இப்போ இதில் சம்ஸ் பார்க்கலாம். How many ways can 12 balls be divided between 2 boys and one receiving 5 and the other 7 balls? இப்போ இந்த m + n வந்து 12. கரெக்டா? கொஸ்டின் 1. அதில் m வந்து பார்த்தீங்கன்னா 5, n வந்து 7. கரெக்டா? ஒருத்தனுக்கு 5 பால்ஸ் போனோம், ஒரு பாய்க்கு இன்னொருத்தனுக்கு 7 பால்ஸ் போனோம். இப்போ நம்ம இங்க பர்சன்ஸ்க்கு நடுவில் பிரிச்சு தரோம். நல்லா பாருங்க, ஆன்சர் என்ன வரும்னா நம்பர் ஆஃப் வேஸ் m + n ஃபேக்டோரியல் பை m ஃபேக்டோரியல் இன்ட்டு n ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். ஏன்னா நம்ம 2 பாய்ஸ் நடுவில் பிரிச்சு தரோம். பிரிச்சு தரலனா வேணா இந்த 2 ஃபேக்டோரியல் வராது. ஏன்னா அரேஞ்ச் பண்றோம் நம்ம பிரிக்கிற குரூப்பை. அப்போ n + n ஃபேக்டோரியல்னா 12 ஃபேக்டோரியல் பை 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு 7 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் 2. அப்போ எனக்கு இது என்ன வரும்? 12 இன்ட்டு 11 இன்ட்டு 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும் பை 5 ஃபேக்டோரியல். 5 ஃபேக்டோரியல் பார்த்தீங்கன்னா 120. அப்போ நான் 120 12 இன்ட்டு 10 கேன்சல் பண்ணிடுவேன். எனக்கு இது என்ன வரும்னா 99 இன்ட்டு 8ன்னு வரும். 11 9s are 99 into 8. 8 9s are 72, 2 7. திரும்பி 8 9s are 72, 792 தான் ஆன்சர். 792 வேஸ்ல நம்மள பிரிச்சு தரலாம். ஓகே, இந்த 50 ஆப்ஜெக்ட்ஸை 5 குரூப்பாக பிரிக்க சொல்கிறாங்க. 5 குரூப்னா இருக்கு 10 ஒன்றுக்குள்ள, 10 இன்னொன்றுல, 10 இன்னொன்றுல, 15 ஒன்றுக்குள்ள, அடுத்து 5 ஒன்றுக்குள்ள இருக்கு.
டோட்டல் பார்த்தீங்கன்னா 50. இப்போ 50 ஆப்ஜெக்ட்ஸ் நான் பிரிக்க போகிறேன். எத்தனைனா 10 ஃபேக்டோரியல் 10 ஃபேக்டோரியல் 10 ஃபேக்டோரியல் 15 ஃபேக்டோரியல் இன்ட்டு 5 ஃபேக்டோரியல். ஸ்ட்ரெயிட்டாக எழுதுவோம். Ten factorial, 10 factorial, 10 factorial, 15 factorial, 5 factorial formula. அதாவது 3 ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன பார்த்தோம், m plus n plus p by m factorial into n factorial into p factorial. அதே 5னா நீங்கள் அப்படியே அதோட டோட்டல் m plus n plus p plus q plus rன்னு எடுத்துப்போம். r factorial by m factorial, n factorial, p factorial, q factorial, r factorial. பட் இங்கே எனக்கு MNP இதெல்லாம் சேம் இருக்குது பார்த்தீங்களா, 10 10 10 இருக்குது. அப்போனா எனக்கு இதில் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் நடந்த போதும். என்னென்னா இப்போ நான் MNP மூணு குரூப்பாக பிரிக்கும் போது m plus n plus m ஃபேக்டோரியல் n ஃபேக்டோரியல் p ஃபேக்டோரியல். இந்த MNP ஈக்குவலாக இருந்தால் என்ன பண்ணுவேன், நான் இதை சேர்த்து 3n ஃபேக்டோரியல்னு எழுதுவேன் பை n ஃபேக்டோரியல் n ஃபேக்டோரியல் n ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் பண்ணுவோம். ஏன்னா ரிப்பீட்டேஷன்ஸ் வரும். இன்னும் 3 ரிப்பீட் ஆகுதா, அப்போ எனக்கு டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் பண்ணால் போதும். நான் இது 10 ஃபேக்டோரியல் கியூப்னு எழுதிக்கிறேன். 5 ஃபேக்டோரியல் 15 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். இதுதான் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஃபார்மிங் த குரூப்ஸ். இப்போ இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்கிறாங்க. கொஸ்டினில் கேட்டிருக்காங்களா, நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கேட்குறாங்க. இப்போ எனக்கு இந்த 10 ஃபேக்டோரியல் குரூப்ஸை எப்படி கொடுத்தாலும் எனக்கு சேம் தான், கரெக்டில். நான் 3 ஃபேக்டோரியல் வேஸ்லேயே நான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸை பண்ணலாம். நான் வந்து இந்த 10 ஃபேக்டோரியலை ஒன்றா கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு 50 ஃபேக்டோரியல் பை 10 ஃபேக்டோரியல் 1 கியூப் 5 ஃபேக்டோரியல் 15 ஃபேக்டோரியல் இல்லை என்ன ஆகும்னா 5 குரூப்ஸ் இருக்குல்ல, 5 ஃபேக்டோரியல் வேஸ்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் பை 3 ஃபேக்டோரியல் வரும். ஏன்னா இந்த 3ம் ரிப்பீட் ஆகும் கரெக்டாக. நான் இந்த குரூப்ஸை எப்படின்னா யாருக்குன்னா தரலாம் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் இது வரும். இதுதான் நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து ஜாமெண்ட்ரியில் எப்படி யூஸ் ஆகும். இப்போது உங்களுக்கு ஒரு பேப்பர் கொடுத்துட்றாங்க. இந்த பேப்பரில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இப்படி இருக்குது. பாயிண்ட்ஸ் தெரியுதா? இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் வச்சு எப்படி நீங்கள் வந்து லைன் ட்ரா பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. இப்படி ட்ரா பண்ணலாம், இப்படி ட்ரா பண்ணலாம், இல்லை இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு ட்ரா பண்ணலாம். இந்த பாயிண்ட் ஒரே லைனில் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் இப்படி ட்ரா பண்ணுறது, இல்லை இப்படி ட்ரா பண்ணுறது, இல்லை இப்படி ஓலாக ட்ரா பண்ணுறது, இது எல்லாமே ஒரே லைனாக கன்சிடர் பண்ணுவோம். இந்த மாதிரியே இருக்குது. இல்லை இந்த பாயிண்ட்ஸ்லேயே ட்ரையாங்கிள் எப்படி ஃபார்ம் பண்ணலாம்னு கேட்கலாம். இந்த நீங்கள் இப்படி கூட ஃபார்ம் பண்ணலாம் கரெக்டாக. இன்கேஸ் இப்போ ஒரே லைனில் இருக்க லைன் இருந்துச்சு 3 பாயிண்ட்னா ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண 3 வெர்டெக்ஸ் இல்லை 3 பாயிண்ட்டு. எனக்கு இந்த 3 பாயிண்ட்டை செலக்ட் பண்ணால் எனக்கு ட்ரையாங்கிள் வராது. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் ஒரே லைனில் இருக்கு, ஒரே லைனில் இருக்குன்னா அது பேர் வந்துட்டு கொலினியர் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு லைன் அது ஜாயின், அந்த எல்லா பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு ஒரு லைன் போடும். அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். ஓகேவா? அப்போது ஃபர்ஸ்ட் இங்கே என்ன சொல்கிறாங்க, given n distinct points in the plane, so 3 of which are collinear, no 3 of which, எல்லாம் பாருங்க, no 3 of which are collinear. அப்போது கொடுத்துருக்க n பாயிண்ட்ஸில் எதுவுமே கொலினியர் கிடையாது, எல்லாம் ஒரு லைன்லேயே லை ஆகாது அப்படி அர்த்தம். அப்போ இந்த நம்பர் ஆஃப் லைன் செக்மெண்ட்ஸ் ஃபார்மஸ் இதை ஜாயின் பண்ண பார்த்தியா, லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ண நம்மளுக்கு 2 பாயிண்ட் வேணும். இப்போ உங்களுக்கு n பாயிண்ட்ஸ்லேருந்து எத்தனை பேர் ஆஃப் 2 பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ண முடியும்னு பார்த்தா போதுமா, காம்பினேஷன் இத்தனை பேர் ஆஃப் 2 பாயிண்ட்ஸ், அது வந்து NC2 வேஸ். இந்த அப்புறம் இதில் எதுவுமே கொலினியர் கிடையாது. அப்படின்னா நம்ம இங்கே பார்த்தோம்ல 3 பாயிண்ட் வந்து கொலினியராக இருந்தால் அது ஒரு லைன் தான் ஃபார்ம் பண்ணும். ஆனால் நீங்கள் 3C2ன்னு எடுத்தால் உங்களுக்கு 3 லைன்ஸ் வர மாதிரி காட்டும். ஆனால் இங்கே கொலினியராக இருந்தால் அது 3 லைன்ஸ் தராது, ஒரு லைன் தான் தரும். அப்போ என்ன பண்ணுவோம்னா
கொலினியராக இருக்கிறது அடுத்த கேஸ். அப்போ இங்கே கொலினியர் எதுவும் இல்லை. அப்போ இதோட ஆன்சர் வந்து NC2. இப்போ கொலினியராக இருந்தால் என்னன்னு பார்க்கலாம். இப்போ M பாயிண்ட்ஸ் வந்து இதில் கொலினியராக இருக்கு. இப்போ நான் 5 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். அதில் வந்து 3 பாயிண்ட்ஸ் கொலினியராக இருக்குன்னா கொலினியர் பாயிண்ட்ஸ் வந்து எப்போவுமே greater than or equal to 3 தான் இருக்கும். ஏன்னா 2 பாயிண்ட் இருந்தால் அது கொலினியர்லாம் சொல்ல முடியாது. மினிமம் 3 பாயிண்ட் இருக்கணும். இங்கே எனக்கு 5 பாயிண்ட்ஸில் 3 பாயிண்ட் கொலினியர். அப்போ எனக்கு எத்தனை லைன் ஃபார்ம் ஆகும் பாருங்க. இது 2 நடுவில் 1, இது 1, 3, 4. அதே மாதிரி இங்கேருந்து 5, 6, 7. நீங்கள் இது ஒரே லைனாக தான் வரும் கரெக்டாக. இங்கே கீழே இருக்க நான் இப்போ லைன் வரையிறேன். இது ஒரு லைன் தான் தரும். அப்போ எத்தனை வந்துச்சு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. மொத்தம் 8 லைன் வந்துச்சு. இதே நான் ஃபார்முலா முன்னாடி போட்ட ஃபார்முலாவில் போட்டால் என்ன வரும்? 5 பாயிண்ட்ல 5C2னா 5 into 4/2 ஃபேக்டோரியல் 10 லைன்னு வரும். ஆனால் கொலினியர்ன்றதுனால நம்மளுக்கு 8 லைன் தான் வரும். இப்போ கொலினியருக்கு வேறு ஃபார்முலா. அது என்ன ஃபார்முலானா ஃபர்ஸ்ட் எத்தனை லைன் வரும்னு நீங்கள் நார்மல் ஃபார்முலா லைன் செக்மெண்ட் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சணும். அது 5C2 மைனஸ் எத்தனை பாயிண்ட்ஸ் கொலினியரோ அதெல்லாம். இப்போ 3 பாயிண்ட் கொலினியர்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இது ஒரு லைன், இது ஒரு லைன், அப்புறம் 1 2 3 1 2 ஜாயின் பண்ணது ஒரு லைன், 2 3 ஜாயின் பண்ணது ஒரு லைன், 1 3 ஜாயின் பண்ணது ஒரு லைன் எடுத்துப்போமா? அப்போ எனக்கு இது எல்லாமே ஒரே லைன் தான் தரும்ன்றதுனால நான் வந்து வெறும் 1 3 மட்டும் இதில் எடுத்துக்கிறேன். 1 2 2 3 சப்ட்ராக்ட் பண்ணிடுறேன். அதுதான் இங்கே பண்ணுவேன். 3 பாயிண்ட்ஸில் நான் எத்தனை 2 காம்பினேஷன் எடுக்க முடியும்னு பார்ப்பேன். அப்போது எனக்கு 3C2 வேஸ் இருக்கும். அதை மைனஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக நான் இதை மைனஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுலேருந்து எதனா ஒன்று மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கலாம். அதனால +1 பண்ணிடும். இதுதான் எனக்கு ஃபார்முலா. இது வந்து 5 பாயிண்ட்ஸில் 3 கொலினியராக இருந்தால் எப்படின்னு பார்த்தோம். இப்போ N பாயிண்ட்ஸில் NC2 வேஸில் நான் வரைவேன். அதில் M பாயிண்ட்ஸ் கொலினியர்னா MC2 லைன்ஸ் வந்து நான் சப்ராக்ட் பண்ணிட்டு அதில் வந்து ஒரு லைனை மட்டும் செலக்ட் பண்ணிப்பேன். ஓகேவா? இப்போ எனக்கு NC2 மைனஸ் MC2 +1 தான். N பாயிண்ட்ஸ் இருந்தால் அதில் M பாயிண்ட்ஸ் கொலினியராக இருந்தால் நம்பர் ஆஃப் லைன் செக்மெண்ட்ஸ்க்கு ஃபார்முலா. இப்போது இது நம்பர் லைனுக்கு பார்த்தோம், லைன் செக்மெண்ட்டுக்கு. இதே ட்ரையாங்கிளுக்கு பார்த்தா அதே மாதிரி நோ 3 ஆஃப் விச் ஆர் கொலினியர்னு எடுத்துக்கிறோம். நான் இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிடுறேன். ப்ளூ, ட்ரையாங்கிளுக்கு ப்ளூ. இப்போ எனக்கு 3 பாயிண்ட் இருந்தால் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம் கரெக்டாக. இப்போ நான் கொடுத்துக்கிற N பாயிண்ட்ஸில் எதுவுமே கொலினியர் கிடையாதுன்னா நான் NC3 பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணால் போதும். 3 பாயிண்ட்ஸ் உள்ள காம்பினேஷன்ஸ் எத்தனைன்னு பார்த்தா போதும். எனக்கு எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரையாங்கிள் தரும். இப்போ இதுக்கு எனக்கு ஃபார்முலா NC3. இந்த ஃபார்முலா நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ட்ரையாங்கிள்னா 3 பாயிண்ட் வேணும். அப்போ NC3. லைனுக்கு அந்த மாதிரி லைன்னா 2 பாயிண்ட் வேணும். அது NC2. அதே இப்போ ஸ்கொயர் கேட்குறாங்கன்னா ஓகே, ஸ்கொயருக்கு வந்து நம்ம சைட்ஸில் ஈக்குவலாக இருக்கணும் பார்க்கணும். அதனால் அதெல்லாம் கஷ்டம். இன்கேஸ் இப்படி கேட்குறாங்க குவாட்ரிலேட்டரல்னா 4 சைடு, அப்போனா NC4 அந்த மாதிரி. இப்போது N பாயிண்ட்ஸில் M கொலினியர்னு சொல்லிட்டாங்க. அப்போது எனக்கு 3 பாயிண்ட் இருக்குன்னே வச்சுக்கோங்க திரும்பியும். இந்த 3 பாயிண்ட் ட்ரையாங்கிளே தராது கரெக்டாக. நம்ம 4 பாயிண்ட் வச்சுப்போம். 4 பாயிண்ட் எடுத்தோம்னா நம்ம 4C3ன்னு எடுப்போம். ஆனால் எனக்கு 4C3 வந்து ட்ரையாங்கிளே தராது. அதனால நம்ம இது வந்து 4C3னா 4 வேஸ் வரும். 4C3னா 4 ட்ரையாங்கிள்ஸ் வரதா இருக்கும். ஆனால் இது எனக்கு ட்ரையாங்கிளே தராது. அப்போ இது என்னன்னா 4C3 மைனஸ் 4 பாயிண்ட்ஸ்மே சொல்லிடுறோம்னா 4C3 தானே, அது 0ன்னு வரும். இதே NC3 இப்போ நான் வந்து 6 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அதில் 4 கொலினியர். அப்போ எத்தனை ட்ரையாங்கிள் வரும் வந்து நம்பர் பண்ணுறோம். 1 2 3 4 5 6. இப்போது எனக்கு 1 3 4 ஒரு ட்ரையாங்கிள் தரும், 1 4 5 ஒரு ட்ரையாங்கிள், 6 வேணால் நம்மளுக்கு நிறைய கேசஸ் போயிடும். அப்புறம் 1 3 5 ஒரு ட்ரையாங்கிள் தரும். அது மாதிரி
1 2 ஓகே 2 வேணாம், நம்ம இதோ இந்த கேஸ் மட்டும் பார்ப்போம். இப்போ 135 145 135 ட்ரையாங்கிள் தரும், 345 ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணாது. அப்போ என்ன அர்த்தம்னா எனக்கு கொடுத்துருக்க 4 பாயிண்ட்ல 4C3 ட்ரையாங்கிள்ஸ்ன்ட்டு நான் 4 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவேன். ஆனால் எனக்கு வந்து இந்த 3 இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து கொலினியராக இருக்குது. அப்போ எனக்கு 3C3 வேஸ்டில் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகாது, அதை நான் மைனஸ் பண்ணணும். அப்படின்னா 4C3 மைனஸ் 3C3 பண்ணால் 4 மைனஸ் 1 3 ட்ரையாங்கிள்ஸ் வரும்னு அர்த்தம். புரியுதா? அப்போ எனக்கு n பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அதில் m கொலினியர்னா NC3 மைனஸ் MC3 தான் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். இதில் +1 பண்ண மாட்டோம், ஏன்னா அதுவும் புரிஞ்சிச்சா? ஓகே, நம்பர் ஆஃப் டைகனல்ஸ் என்ன, n சைடட் க்ளோஸ்டு பாலிகன். இது சூப்பர் சார். டயகனல்னா என்னன்னா, ஒரு பாலிகன்னா இந்த மாதிரி க்ளோஸ்டா இருக்க ஃபிகர், இந்த மாதிரி க்ளோஸ்டா இருக்க ஃபிகர்ல இந்த இது ஏனா பி சி டி, ஏக்கு பியும் டியும் அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏ ஒரு வெர்டெக்ஸ், ஏ ஒரு கார்னர்னா பியும் டியும் அதுக்கு அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் இல்லாமல் மற்ற வெர்டெக்ஸ் கூட ஜாயின் பண்ணால் அது பேர் தான் டயகனல். குவாட்ரிலேட்டருக்குலாம் மொத்தம் 2 டயகனல் இருக்கும், 4 சைடு இருக்குல்ல, அது 2 டயகனல் இருக்கும். அதே பாலிகன் இது பென்டகன்னா 5 சைடு இருக்குமா. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து 2, இது 1, இது 1, அப்புறம் 5 டயகனல் இருக்கும் பென்டகனுக்குலாம் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த மாதிரி நம்பர் ஏறினே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எத்தனை டயகனல் இருக்கும் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு தான் கேட்குறாங்க. இப்போ பாருங்க, நான் n இருக்கு, n பாயிண்ட்ஸ் இருக்கிறதா எடுத்துப்போம். n பாயிண்ட்ஸ்ல எனக்கு அட்ஜசன்ட் தவிர, அட்ஜசன்ட்னா எப்பவுமே 2 தான் இருக்கும், ஒரு பாயிண்ட்டுக்கு அட்ஜசன்ட் பாயிண்ட்ஸ் எப்பவுமே 2 தான் இருக்கும் ஒரு பாலிகன்ல. இப்போ இங்கே பாருங்க, ஏன்னா எனக்கு பியும் சியும் மட்டும்தான் ஏக்கு அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ்னா டிக்கும் ஈக்கும் டயகனல் வரைய முடியும். அப்போனா ஃபர்ஸ்ட் டயகனல் ஒரு லைன் செக்மெண்ட் தானே, முதல்ல NC2 வேஸ்ன்னு எடுத்துக்கிறேன், செலக்ட் பண்ணேன். NC2 வேஸ் எடுத்துட்டா எனக்கு மொத்தம் இந்த வெர்டெக்ஸ்லாம் இந்த சைட்லாமும் கணக்கு வந்துடும் டேரக்டா. NC2 இப்போ நான் ஏலேருந்து பிக்கு வரையிறது, சிக்கு வரையிறது, டிக்கு ஈக்கு வரையிறது எல்லாமே எனக்கு வந்து கணக்கில் வந்துடும். அப்போனா 5 பாயிண்ட் இருக்குன்னா எனக்கு எத்தனை சைடு இருக்கும், 5 சைடு இருக்கும். இந்த 5 சைடுமே எனக்கு NC2ல வந்துடும். ஏன்னா 4C2ன்னு எடுத்தா மொத்தம் 4C2 வந்து 6, எனக்கு இந்த ஸ்கொயரோட 4 சைடு ப்ளஸ் 2 டயகனலும் கணக்கு வந்துடும். அப்படின்னா நான் வந்து NC2லேருந்து அந்த சைட்ஸை மைனஸ் பண்ணால் எனக்கு டயகனல் கிடைச்சிடும். இப்போ NC2லேருந்து நான் வந்து என்ன ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் கிடைச்சிடும். அப்போ இதோட இப்போ செக் பண்ணலாமா, 5C2 -5, 5C2 வந்து 10, 10 - 5 வந்து 5. ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் ஃபார்ம்ல வந்து எத்தனை லைன் செக்மெண்ட் n பாயிண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்துட்டு அதில் அந்த பாலிகன் அந்த ஷேப்போட சைட்ஸும் இருக்கும், அந்த சைட்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டா போதும். 5 வெர்டெக்ஸ் இருக்குன்னா 5 சைடு இருக்கும். ஓகேவா? அதனால தான் n மைனஸ் பண்ணுறோம், n சைட்னா n வெர்டெக்ஸ் இருக்கும். இது வந்து NC2 மைனஸ் n. ஓகே, இதில் 5 ஃபார்முலா பார்த்துருக்கோம். இப்போ இதில் சம்ஸ் பார்ப்போம். There are 20 non-collinear points in a plane. How many distinct triangles can be formed by joining any 3 points? 20 non-collinear points ன்னு சொல்லிட்டோம். அப்போ collinear points இல்லை. அப்போ n பார்த்தீங்கன்னா 20, m வந்து 0 ப்ளஸ் collinear இல்லைன்னா நம்ம இந்த கேஸை எடுக்க தேவையில்லை. How many distinct triangles can be formed by joining any 3 points? collinear இல்லைன்னா என்ன கேஸ், NC3 ஃபார்ம்லவா நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ்க்கு. அப்போ NC3 இது வந்து 20C3, அதாவது 20 × 19 × 18 by 3 factorial. 3 factorial பார்த்தீங்கன்னா 6. அப்போ எனக்கு வந்து இது 10 × 19 × 6 ஆகிடும். ஏன்னா 20 × 19 × 18 by 6 வரும். இது 2 டேபிள் கேன்சல் பண்ணால் 3,
இது 10, 3 டேபிளுக்கு கேன்சல் பண்ணால் 3 6. அப்போ எனக்கு 190 into 6, அது பார்த்தீங்கன்னா 6 0 6 9 54 4 5 6 1 6 1 1 4 0. இப்போ 2 பார்த்தீங்கன்னா number of straight lines. There are 12 points in a place of which 7 are collinear. Okay, collinear வச்சு தந்திருக்கான். n வந்து 12, m வந்து 7. அப்போ எனக்கு by joining them we can have number of straight lines. Number of straight lines collinear points இருக்குன்னு சொன்னா என்ன ஃபார்முலா? nc2 minus mc2 அப்புறம் plus 1 பண்ணுவோம். அப்போ 12c2 minus 7c2 plus 1. 12c2 னா 12 into 11 by 2, 6 into 11 66 minus 7 into 6 by 2, அது 21 plus 1. அப்போனா 66 minus 21 எனக்கு 46 plus 1 பண்ணால் 46. ஓகேவா? இப்போ இதில் 2a இது b பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் கேட்குறான். நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா nc3 minus mc3. அப்போனா 12c3 minus 7c3. 12c3 என்ன வரும்? 12 into 11 into 10 by 6, 3 factorial 6. 7 into 6 into 5 by 6. 6 cancel ஆகிடும். இது 6 2s are 22, இது 220 minus 35. இது வந்து 185 தரும். ஓகேவா? இந்த சம்ஸ் புரிஞ்சிச்சா? இப்போ லாஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, there are m points on one straight line AB. சரி, AB இன்னொரு பாயிண்ட் A, B. n points on other straight line AC. None of them being A. ஓகே, இங்க m points இருக்குன்றோம் ABல. இது வந்து AC. எனக்கு B யோட சேர்த்து வந்து m points. இங்க பார்த்தீங்கன்னா n points இருக்குன்றோம். எவ்வளோ பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லு, அதனால நான் ரேண்டமாக கொஞ்சம் நம்பர் பாயிண்ட்ஸ் வச்சிடறேன். n points இருக்குன்றான். நன் ஆஃப் தெம் பீயிங் ஏனா எனக்கு இந்த m பாயிண்ட்ஸ்லயும் a இல்லை, n பாயிண்ட்ஸ்லயும் a இல்லை. a வந்து ஒரு தனி பாயிண்ட். அப்போ மொத்தம் எனக்கு எத்தனை பாயிண்ட் இருக்கு? m plus n plus 1 பாயிண்ட்ஸ் இருக்கு. பிசிலாம் இந்த mலே வந்துடும். ஏபியில் m பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அதுலேயே b பாயிண்ட் இருக்கும். ஏசியில் இருக்க n பாயிண்ட்ஸ்லேயே எனக்கு c பாயிண்ட் இருக்கும். அப்போ m plus n plus 1 பாயிண்ட்ஸ் இருக்கு. இது ஒரு பக்கம் வச்சுப்போம். How many triangles can be formed with these points as vertices? How many can be formed if point A is also included? இப்போ பாயிண்ட் A இல்லாமல் எத்தனை ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலான்னு கேட்குறான். அப்புறம் பாயிண்ட் A வச்சு எத்தனை ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலான்னு கேட்குறான். எனக்கு இதெல்லாம் கொலினியர் பாயிண்ட்ஸ், அப்புறம் இதெல்லாமும் கொலினியர் பாயிண்ட்ஸ். கரெக்டா? அப்போ m plus n c3ன்னு முதல்ல எடுப்போம். அதாவது எல்லா பாயிண்ட்ஸும் சேர்த்து எத்தனை ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும்னு பார்ப்போம். அப்புறம் அதில் m கொலினியர்ன்றதுனால mc3 பண்ணுவோம் மைனஸ், அப்புறம் n கொலின்றதுனால nc3. ஏன்னா இந்த m கொலினியர் பாயிண்ட்ஸ் எனக்கு ஒரு ட்ரையாங்கிளும் தராது, இந்த n கொலினியர் பாயிண்ட்ஸும் எனக்கு 3, அதுலேருந்து 3 பாயிண்ட் எடுத்தால் ஒரு ட்ரையாங்கிளும் வராது. அதனால முதல்ல எல்லா பாயிண்ட்ஸும் சேர்த்து c3 பண்ணால் அப்புறம் மைனஸ் mc3 மைனஸ் nc3. இதோட ஆன்சர் எப்படி வரும்? m plus n factorial by m plus n minus 3 factorial into 3 factorial minus m factorial by m minus 3 factorial into 3 factorial minus n factorial by n minus 3 factorial to n factorial. ஓகே, இல்லை இதில் வேற மாதிரி கூட பண்ணலாம். அப்படின்னா இப்போ எனக்கு m பாயிண்ட்ஸ் வந்து நான் 2 பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணுறேன்.
எனக்கு இன்னும் ஒரு பாயிண்ட் இருந்தால் அது வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும். அது இந்த எம்லேருந்து செலக்ட் பண்ண முடியாது. அப்போ நான் அந்த ஒரு பாயிண்ட்டை என்லேருந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். NC1 ப்ளஸ் இப்போது இதுலேருந்து நான் 2 பாயிண்ட் எடுக்கிறேன். NC2 இன்ட்டு MC1ன்னு பண்ணுறேன். இது ஏன்னா n பாயிண்ட்ஸ்லேருந்து 2 பாயிண்ட் நான் செலக்ட் பண்ணிட்டா எனக்கு திரும்பி எம்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்தால் தான் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். இப்போது லீனியராக இருக்கிற நிறைய பாயிண்ட்ஸ்லேருந்து நான் 2 பாயிண்ட் எடுத்து எம்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்தால் எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதுல்ல. அப்போ எனக்கு இப்படியும் நான் வந்து இதை கண்டுபிடிக்கலாம். அப்போ இது என்ன வரும்? MC2 இன்ட்டு NC1. NC1 வந்து என்ன? MC2 பார்த்தீங்கன்னா m இன்ட்டு m-1/2 வரும். ப்ளஸ் இது n இன்ட்டு n-1/2 இன்ட்டு m. நான் nm/2 காமனாக எடுத்துறேன். mn/2. அப்போ எனக்கு வந்து n ப்ளஸ் n -2ன்னு வருமா? ஆமாம், இதுவும் எனக்கு கரெக்ட் ஃபார்முலா. ஏன்னா செக் பண்ணி வேணால் பாருங்கள், எதுனா எக்ஸாம்பிள் எடுத்தேன். இப்போ இது வந்து 5C3 10 நான் வந்து M2 N3ன்னு எடுத்துருக்கேன். ஓகே, M2 N3 வேணாம், அப்போ பெரிய நம்பராக இருக்கும். 7C3னா எனக்கு 35 வருமா? 35 மைனஸ் இது 4 இது 3ன்னு இருந்தால் 4C3 வந்து 4 மைனஸ் 1 இது வந்து 31 வரும். ஓகே, 30 வரும், சாரி. அப்போ இங்கே வந்து 4 இன்ட்டு 3/2 இன்ட்டு 4 ப்ளஸ் 3/2. இது வந்து 3 வரும், 5 வருமா? இது வந்து 6 வரும். 6 இன்ட்டு 5 30. எனக்கு 2 ஃபார்முலாவும் கரெக்டாக தான் வருது. நான் என்ன எடுத்தேன்னா மொத்தம் 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் இந்த எம் வந்து நான் 4ன்னு எடுத்துக்கிறேன், n வந்து 3ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு இந்த ஃபார்முலா m ப்ளஸ் NC3 மைனஸ் MC3 மைனஸ் NC3 அந்த இருந்தால் இல்லை mn/2 இன்ட்டு m ப்ளஸ் n-2 இந்த ஃபார்முலாவும் கரெக்ட் தான். இந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே படித்த ஆல்ரெடி ஜாமெட்ரி அந்த அப்ளிகேஷன்ஸை படித்த ஃபார்முலா வச்சு போட்டோம். இது நான் வந்து லாஜிக் வச்சு போட்டேன். 2 பாயிண்ட் ஒரு லைன்லேருந்து எடுத்தால் இன்னொரு பாயிண்ட் இன்னொரு லைனில் எடுப்போம். அந்த மாதிரி அந்த லைன்லேருந்து 2 பாயிண்ட் எடுத்தால் m பாயிண்ட்ஸ் இருக்க லைன்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுப்போம். ரெண்டுமே எனக்கு சேம் ஆன்சர் தான் தருது. இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, நான் இப்போ ஏவையும் இன்க்ளூட் பண்ணி சொன்னோம், சரியா? அப்போ how many can be formed if point A is also